உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு அசுரகுருவும் தேவகுருவும் மிதுனத்தில் இணையக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது, இதனால் என்ன நடக்க போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். கும்பராசிக்கு கரெக்டாக மே 14ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு வரார். ஆல்ரெடி உங்களுடைய தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்கார். ப்ளஸ் உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சுக்கிரனாகப்பட்டவர் கரெக்டாக போய் அந்த மிதுனத்தில் குருவோட அசுர குரு தேவகுருவாக இணைகிறாங்க. அந்த இடம்ன்றது 5ஆம் இடம். 5ஆம் இடத்திற்கு சார்ந்த காரத்துவம் இவங்க 2 பேரும் இணைஞ்ச அந்த இடத்துல கொஞ்சம் பாதிப்புகள் உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இவங்க நின்ற இடத்த கிடப்பாங்க. குரு பகவானை பொறுத்தவரை நின்ற இடத்த கிடப்பாங்க. பட் அதே சமயம் அவங்க பார்க்கக்கூடிய இடத்துக்கு பவர் அதிகமாகும். அப்போ அந்த இடம் பாசிட்டிவாக மாறிடும். அப்போது இது பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு எப்பேற்பட்ட இடமா இருக்குன்றதையும், ப்ளஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பாதிப்புகள் தரக்கூடிய நிலைகள் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னை பொறுத்தவரையிலையும் கும்பராசி என்பர்கள் ஆல்ரெடி 7.5 சனியினுடைய பிடியில் சிக்கி அதனுடைய பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பட் சிலர் உங்களுடைய திசாபத்திகளுடைய ஆதரவால், உங்களுடைய கடின உழைப்பால், ரிஸ்க் எடுத்து எப்படியாவது சாதிக்கணுன்ற முயற்சியில் ஒவ்வொரு ஸ்டேஜாக அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள், இவ்வளோ ஒரு சிக்கல்கள் உங்களுக்கு இந்த கடந்த ஜென்ம சனி இப்போது குடும்ப சனியாக பாதச்சனியில் உட்காந்துருக்காரு சனி பகவான். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லைன்னா உங்களுடைய லெவல், உங்களுடைய ரேஞ்ச் அது வேறு லெவலில் நீங்கள் ரீச் ஆகிருப்பீங்கன்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல வரேன்னா, கும்பராசி என்பர்கள்னால் சொல்லணுமா, குடும்பத்துக்காகவே வாழக்கூடியவங்க. அவங்களுக்குண்டு ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், அதாவது ஒழுக்கம்னா இந்த ஒரு நிலையில் தான் நாம் வாழ்ந்து காட்டணும். தப்பாக தன்கிட்ட பேசக்கூடியவங்க கிட்ட கூட அதை சரி செய்து இல்லை இது இப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு நற்குணம் படைத்தவங்க கும்பராசி என்பர்களாகப்பட்ட நீங்கள். அதுலேயும் குறிப்பாக உழைப்பினால் வாழணும், உழைச்சி அதனுடைய வளர்ச்சியை நாம் அடையணும், நேர்மையோடு செயல்படணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதுவும் அன்பு, காதல், நட்பு இந்த விஷயத்தில் ரொம்ப டீப்பாக இருப்பீங்க. அதை விட்டு அவ்வளோ சீக்கிரமாக உங்களால் வெளியில் வர முடியாது. யாராவது கொஞ்சம் உங்களை காயப்படுத்துகிற நிலைமை உருவாக்கிட்டாங்கனாலும், விட்டு போனாலும் அதை ஜீரணிக்க முடியாத அளவுக்கு மனவேதனைகளுக்கு ஆளாயிடுவீங்க. அந்த லெவலுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, பாசத்துக்கு அடிமையாக வாழக்கூடியவங்க. குறிப்பாக சொல்லணுன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. எதையும் அட்வான்டேஜாக ஒன்று இறங்குனதுக்கு அப்புறம் தான் இது இப்படி இருக்குன்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. பட் நீங்கள் இறங்குறதுக்கு முன்னாடியே இது இப்படி தான் இருக்கும், இதுக்கு என்னென்ன தேவை, என்ன பண்ணணும், நம்மளுடைய லெவல் என்ன, நம்ம கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு யோசித்து செயல்படக்கூடியவங்க. ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இதற்கு முன்னாடி நடந்த கால சூழ்நிலைகளால் சில விஷயங்களில் யோசிக்காமல் இறங்கி பாதிக்கப்பட்டது மட்டும் அல்லாமல் நம்பி ஏமாந்துட்டீங்க. சிலருடைய வார்த்தைகளினுடைய அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய பலத்தை மட்டும் நம்பி இறங்கி கொடுத்த பணம், நம்பி இறங்கின சில விஷயங்கள், நீங்கள் இறங்கினது இல்லாமல் மற்றவங்களையும் வழிகாட்டி அதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறவங்க கும்பராசி என்பர்கள். குறிப்பாக சொல்லணுன்னா, என்னை பொறுத்தவரையிலும் உங்களுடைய திறமைக்கும், உங்களுடைய டேலண்ட்டுக்கும், உங்களுடைய கெப்பாசிட்டிக்கும் உண்டான அரிய அற்புத வாய்ப்புகளை உருவாக்கி அதை அடையக்கூடிய நேரத்தில் 99% எல்லாத்தையும் முடித்து ஃபைனல் 1%ல் மிஸ் பண்ணி, அதனால் ரொம்ப ரொம்ப தனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு போய் சேரும் பொழுது, இந்த தகுதி இல்லாதவங்களுக்கு போய் சேரும்போது அது எவ்வளோ வேதனைக்குரிய விஷயமா இருக்கும். அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாத்தையும்
கடந்து இப்போது கடன் சுமைகளில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களும் கும்பராசி என்பர்கள் எந்த குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்களோ, எவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்களோ, அந்த குடும்பத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் சில கடன் நெருக்கடிகளுக்கு ஆளாகி இன்றைக்கி மன உளைச்சல், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. இதனால் அடுத்த ஸ்டெப் எதை நோக்கி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல. இதில் இறங்கினா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இறங்கினாலும் நமக்கு என்ன ஃபெயிலியர் தான் மிச்சமாக. ஏன்னா ஏற்கனவே 2-3 பாதிப்புகளை நம்ம இதையே சந்திச்சிட்டோமே அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வாய்ப்பு இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான வாய்ப்புகள் ஒரு புறம் இருக்குது. ப்ளஸ் அதுவும் உங்களுடைய திசா புத்திகள் இன்னும் பலம் பெறும் பொழுது அது வேறு லெவலில் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. அதை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். இப்போ இந்த 18 நாட்கள் மட்டும் மிக எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படணும். ஏன் சொல்ல வரேன்னா, எதில் அந்த எச்சரிக்கை இருக்கணும்னா, யார் மேலே அதிக அளவில் நம்பிக்கை வச்சு அவங்கள நம்பி பல விஷயங்களை ஒப்படைச்சிங்களோ அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 1. 2வது, கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. அப்போ 5ஆம் இடம், அந்த இடத்துல இந்த இரு கிரகங்களுடைய இணைவால் ஒரு மிராக்கிளாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்னென்னா, அதை சார்ந்த விஷயங்களை பற்றி இப்போ பேசுனீங்கன்னா, பட் அந்த நெகட்டிவான ஒரு சில விஷயங்கள் இருந்திருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாயிடும். ப்ளஸ் அந்த இடம் புத்திர பாக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட இடம். புத்திர பாக்கியன்றது உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த இடம். அப்போ பிள்ளைகளுக்குரிய சில விஷயங்களில் நீங்கள் இறங்கி செயல்பட்டீங்க இல்லையா, அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். அவங்களுடைய சேர்க்கை சிநேகித ரீதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பல பேர் கும்பராசி அன்பர்கள் பெற்ற பிள்ளைகள் வைரக்கல் மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அருமையான தகுதி நிலைக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் அவங்கக்கிட்ட இருக்கும். பட் இந்த மாதிரியான சில கிரகங்களுடைய சேர்க்கைகளாலேயும் கடந்த உங்களுக்கு இந்த 7 சனியினுடைய தாக்கத்தினாலேயும் அந்த பிள்ளைகள் தேவையில்லாத செயற்கை சிநேகத்தினால பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் உருவாயிடும். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் அந்த நிலைமை இருக்காது. 1. 2வது, அவங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது இந்த ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது வரைக்கும் கம்பல்சரி தயவுசெய்து வண்டி வாகனங்கள் அவங்கள்கிட்ட கொடுக்காம இருந்தால் கூட நல்லது தான். மீறி கொடுத்தாலும் ரொம்ப கவனமாக போயிட்டு வர சொல்லுங்கள். அடுத்த பிள்ளைகள் ஓட்டும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி உட்காந்துட்டு போகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதே சமயம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் சில ப்ராஜெக்ட் எடுத்து தொழில் ரீதியில் செய்ய போகும்போது அதை நல்லா ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறம் இது சரியாக தப்பான்னு கெஸ் பண்ணி இறங்கி செயல்பட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அசுரகுரு தேவகுருவால் ஏற்கனவே திருமணம் செய்யப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய அவல நிலை இருந்திருக்கும். அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகும். பட் இந்த 18 நாட்கள் அதை பெரிய லெவலில் ப்ரெஷர் கொடுத்து எதையும் பேச வேண்டாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக போகிறது நல்லது. அந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் லூஸ் விடுறது நல்லது. அந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஃபோர்ஸாக நீங்கள் இறங்குனீங்கன்னா அது வேறு லெவலில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, குறிப்பாக நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க, அருமையான தகுதி இருக்கும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற ஆற்றல் இருக்கும். பட் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிட்டே இருக்கும். என்னன்னே தெரியல, எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜில் அது அப்படியே ட்ராப் ஆகுது. ஏன், எதனால் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். கவலைகள் வேண்டாம். இந்த ஜூனுக்கு மேலே அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பட் அது வரைக்கும் எந்த ஒரு பொருத்தத்திற்குரிய ஜாதகம் வந்தாலும் ரொம்ப பார்க்கணும். நீங்கள் ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்து தான் முடிவெடுக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் முடிவு எடுக்காமல் கொஞ்சம் இந்த 18 நாள் கழித்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் எதில் ஹைலைட்டாக உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் பெரிய லெவலில் இந்த இடத்துல இருக்குதுன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்னென்னா, இந்த இடத்துல 5இல் இருக்கக்கூடிய இந்த குரு ப்ளஸ் சுக்கிரன் நேராக பார்க்குற இடம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, குரு பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு. அப்போது ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுத்துரும். திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கிடும். அதிர்ஷ்டம்ன்றது எப்படி வேணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது.
அது எந்த விதத்தில் ஒரு லேட்டரில் இருந்து நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பொருள் திடீர்னு கை கொடுக்கறதுலேருந்து தொழில் ரீதியில் சடன் பிக்கப் ஹை லெவலில் ஒரு திருப்பங்கள் உருவாகிறதுக்கும் சில ப்ராஜெக்ட் டக்குன்னு உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கும் நீண்ட நாள் கனவு நினைவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நீண்ட நாளாக வேலையே இல்லை நான் தேடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது நினைக்கிறவங்க சடனாக கிடைச்சிடும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு இருந்த வேலை திடீர்னு போயிடுச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரியல, அடுத்தது வாழ்வாதாரத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல, குழப்பத்தில் நானும் எங்கெங்கேயோ போகிறேன், எந்த வேலையும் எனக்கு கிளிக் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா இப்போது சடனாக அது கிளிக் ஆகிடும். அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரையிலையும் 100% உங்களுக்குரிய ஒரு அரிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக தான் இதை நான் உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் சடன் திருப்பங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதனால் யோசிக்க வேண்டாம். 100% முயற்சியால் இறங்குனீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடைய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா பிரிஞ்சு வாழக்கூடிய கணவன் மனைவிங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். பட் இந்த நேரத்தில் தேர்ட் பர்சனை முழுசாக நம்பி எந்த விஷயத்தையும் ஒப்படைச்சி செயல்படுத்த வேண்டாம். டைரெக்டாக நீங்களே பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆல்ரெடி ஒரே குடும்பத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம், இருக்கிற நிலைமையை பார்த்தா எங்கே பிரிஞ்சிருவோம்ன்ற அளவுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா, பட் இந்த 18 நாட்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு அருமையாக உங்கள் மைண்ட் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பேசணும்னு தோணுதோ, எது நீங்கள் பேசினா மீண்டும் மீண்டும் குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கோ அந்த விஷயத்தை அப்படியே பேசாமல் கப்புன்னு விட்டுருங்க. பேசணும்னு தோணும், சில விஷயங்கள் கேட்கலாம், இது கேட்டால் தான் நம்ம மைண்டு ஃப்ரீயாகும்னு நினைக்கும், ஆனால் கேட்டதுக்கப்புறம் தான் இன்னும் குழப்பங்கள் அதிகமாகும். அதனால் இப்போ எதுவுமே கேட்க வேண்டாம், எதுவுமே பேச வேண்டாம். கணவன் மனைவி அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே தெளிவாயிடும். சில விஷயங்களில் நீங்கள் சில நேரங்களில் கொஞ்சம் பொறுத்தவன் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க. இப்போ பொறுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆகிடும், இல்லைன்னா குழப்பமாயிடும். மறந்துடாதீங்க, அமைதியாக இருங்க. அதே நேரத்தில் இந்த 18 நாட்கள் நீங்கள் எந்த ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஒன்று உருவாக்கணுன்னாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. கொஞ்சம் நிதானமாக இந்த 10 நாள் கழித்து 18 நாள் கழித்து நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வச்சிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதுலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி வாகன ரீதியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. புதுசாக வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலான்னா அதுவும் இந்த 18 நாள் கழித்து நீங்கள் வாங்குறது கூட உத்தமமாக இருக்கும். ப்ளஸ் இந்த குரு பார்வை உங்கள் ராசி மேலே விழுது. அதனால் உங்களுடைய ராசி பிரகாசமாக அடைகிறதுனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தெய்வ ஆலயங்களுக்கு போகிறது நல்லது. சனிக்கிழமையான கிளம்புடிங்க. சனிக்கிழமையானால் நீங்கள் பக்கம் அருகாமையில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்காவது போய் கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டு வர்றது நல்லது. ப்ளஸ் இந்த குரு பார்வை அடுத்தது விழக்கூடிய இடமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் விழுது. அந்த 9ஆம் பாவம் பாக்கியம், ரொம்ப நாளாக திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்க மறுமணத்திற்குண்டான முயற்சிகள் கை கொடுக்கலன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு உண்டான அருமையான காலகட்டம். குறிப்பாக தந்தை சொத்துக்கள் கைவந்து சேரும். தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சலிப்பு சங்கடங்கள் விலகி இணையறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இங்கே உருவாகும். என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள் கும்பராசி என்பர்களுக்கு ஒரு சில நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நல்ல பாசிட்டிவ் இருக்குது. நிதானமாக செயல்பட்டீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு நல்ல தெளிவான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் அடையலாம். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகம், திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிடும். அதே நேரத்தில் கும்பராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.